RDX. Reports, debates, exclusives. செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் நுட்பமாகவும் விளக்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஒரு முக்கியமான செய்தியை அல்லது ரெண்டு முக்கியமான செய்திகளை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ரிப்போர்ட். அந்த செய்தியின் இரண்டு தரப்பு கோணங்களையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் தர்க்கங்களோடு டிபேட் செய்வது. அந்த செய்தியினால் சமூகத்தில் என்ன நடக்கப் போகிறது, ஏற்படுத்த போகிற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்குவது. RDX உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு இரவு 7 மணிக்கு அன்னைக்கு என்ன முக்கியமான நிகழ்வோ அதோடு நம்ம வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன முக்கியமான நிகழ்வுகள், அதை தலைப்புச் செய்திகளா முதல்ல பார்த்துடலாம். தாவேகா தலைவர் விஜயை வளைக்கிறதா பாஜக? கரூர் சம்பவத்தில் தாவேகா பக்கம் நின்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு நன்றி சொன்ன விஜய்க்கு ஆதரவாகவும் தமிழக அரசை குற்றம் சாட்டியும் கரூரில் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு. பாஜக சதிவலையில் விஜய் சிக்கி உழல்வதை விஜயின் வீடியோ உறுதிப்படுத்துவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுக இடத்தை பிடிக்கிறதா தாவேக? திமுக எதிர்ப்பில் உருவான அதிமுகவின் இடத்தை அதே எதிர்ப்பால் விஜயின் தாவேக பிடிக்க முயல்கிறதா? 2026 திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்பதை பிரச்சாரங்களில் முதன்மைப்படுத்தும் விஜய். உட்கட்சி பிரச்சனை மற்றும் பாஜக கூட்டணிக்கு விளக்கம் சொல்லி திமுக எதிர்ப்பில் பின்தங்கிவிட்டதா அதிமுக? இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது கரூரில் தாவேகாவின் நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் அவங்களை பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு சமூக ரீதியாக மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் நகர தொடங்கி இருக்கிற காட்சிகளை RDX பார்க்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக தாவேகா தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற காலங்களில் பாஜகவினர் தாவேகா கட்சியை ஒரு மிஷினரி கட்சி, ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி கட்சி, இன்னும் சொல்ல போனா ஜோசப் விஜய் அப்படிலாம் அழைக்க தொடங்கின காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தாவேகா தொடங்கிய பிறகு பாஜகவை தங்களது கொள்கை எதிரின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, திமுகவை அரசியல் எதிரின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் கூட பாஜக தலைவர்கள் பலரும் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த காட்சிகளை பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய நீண்ட அமைதி இருந்தது. இந்த கரூர் பெருந்துயரத்துக்கு பிறகு ஒரு யூட்டர்ன் காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. நிறைய சிக்னல்கள் விஜயை பாஜக வளைக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு RDX நினைக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். வாங்க RDX பார்க்கலாம். 3 நாள் கழித்து தாமதமாக கரூர் கருப்பு சம்பவத்துக்கு விஜய் ஏன் விளக்கம் கொடுத்தார் என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழ, அந்த வீடியோவில் கரூர் சம்பவத்தில் தாவேகா பக்கம் இருந்த வலிகளை, நியாயங்களை பற்றி பேசிய காட்சிகள், அரசியல் தலைவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறார் விஜய் வீடியோ வெளியிடுவதற்கு முன்பு கரூருக்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு 41 பேர் உயிரிழப்புகளுக்கு முழுக்க மாநில அரசும் போலீசும் தான் காரணம் என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலில் கரூர் சம்பவத்தில் அரசியல் பேச விரும்பவில்லை என்று சொன்ன பாஜக திமுகவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்க துவங்கியது. இந்நிலையில் விஜயின் வீடியோ, அதற்கு பாஜகவினரின் ரியாக்ஷன் போன்றவற்றை சுட்டிக்காட்டி பாஜகவின் சதி வலையில் விஜய் உழல்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். திருமாவளவன் சொன்னது போல விஜயை கரூர் சம்பவத்தை வளைக்க பார்க்கிறதா பாஜக என்ற கேள்வி எழ, அது பற்றி விவாதிக்கிறது இந்த RDX. இந்த சம்பவம் நமக்கு ஒன்றும் சாதாரணமாக வந்துடல கௌதமி. நிறைய காட்சிகளை, நிறைய புள்ளிகளை அரசியல் தெரிஞ்சவங்க அங்கே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சனிக்கிழமை இரவு இந்த கொடுந்துயரம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒவ்வொரு அரசியல் தலைவராக போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப பொதுவாகவே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது அங்கே அரசியல் பேச மாட்டாங்க. நடந்த சம்பவத்துக்கு மக்களை காப்பாற்றணும், இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இரங்கல்கள் தெரிவிக்கணும், இல்லைங்க இது ஒரு இறந்தவர்கள் வீடு, இப்போ நம்ம அரசியல் பேச வேண்டாம்னு நகர்ந்துருவாங்க.
ஆனால் ஞாயிறு முடிந்து திங்கட்கிழமையே அடுத்தடுத்த காட்சிகளை பாஜக அறிவிக்கிறாங்க. பாஜகவின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி NDAலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தை பார்வையிட்டு அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஒட்டி தமிழ்நாட்டில் நடந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு ஆளுநர் அறிக்கை கேட்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்குறாங்க, CBIக்கு மாற்றணும்னு ஒரு கோரிக்கை எழுது. பொதுவாகவே CBIக்கு மாற்றுறதுங்கிறது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறதால 2 விதமான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற இந்த சூழல்ல நமக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வி என்னங்கிறது பார்த்துடலாம். RDXக்கு இந்த சம்பவத்தில் எழுந்திருக்கிற பெருங்கேள்வி, விஜயை வளைக்கிறதா பாஜகங்கிற தலைப்புல நமக்கு எழுந்திருக்கிற முதல் கேள்வி, ஆதரவு அளித்த கட்சிகளுக்கு நன்றின்னு விஜய் சொல்றாரு, அது யாரை? நீங்க சொல்லுங்க. இல்ல, ஆதரவு அளித்த கட்சிகள்னு வேற சொல்லியிருக்கீங்க, யாரு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்றதான் எனக்கு இருக்க கேள்வி. எல்லாருமே வந்து திமுக அரசு அங்கே இயந்திரம் வந்து பழுதாகிருச்சு, இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஃபால்ட் இருக்கு, இந்த மாதிரியான வாதங்களை தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன். விஜய் செஞ்சதுல விஜய் பக்கம் தப்பே இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரியல, நீங்க பாத்தீங்களா? இல்ல, இப்ப நான் இப்ப ஒருவேளை விஜயனோட வீடியோல இருக்கிற எனக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு நன்றின்னு சொல்றாருல, நீங்க அதை யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, மேபி இவர் திமுக எதிர்ப்பில் இருக்கனால அரசாங்கத்தை குற்றம் சாட்டினவர்கள், திமுக தலைமையிலான அரசு இருக்கு அப்படின்றப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல யார் அங்கே தலைமையில் இருக்காங்களோ, இல்லை காவல்துறை யார்கிட்ட இருக்குதோ, இல்லை அங்கே களத்தில் யாரும் ஆளும் கட்சியாக இருக்காங்களோ அவங்களுடைய எதிர்ப்பை தான் இவங்க டோனாக இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போது தங்களுடைய குரலாக தங்களுடைய பாணியிலேயே யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் நமக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அதை குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நீங்க சொல்லுங்க கௌதமி, யாரெல்லாம் தன்னுக்கு ஆதரவு அளிச்சாங்கன்னு விஜய் நினைத்திருக்க கூடும்? ஏன்னா நாங்கள் இந்த சம்பவத்தில் விஜயை ஆதரிக்கிறோம்னு எந்த அரசியல் கட்சியுமே சொல்லல, அல்லது விஜய் கூட நிற்கிறோம்னு கூட எந்த அரசியல் கட்சியும் சொல்லல. இது ஒரு விபத்துங்க, இந்த விபத்துக்கு அரசு நிர்வாகம் உளவுத்துறை கணிக்க தவறிடுச்சு, சம்பவத்தில் நடந்தவங்களுக்கு பொறுப்பேற்கணுங்கிற ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் வந்தது. ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட்டா இந்தந்த கட்சிகள் விஜயை ஆதரிச்சாங்கன்னு RDX இப்போ வரைக்கும் எந்த பைட்டையும் பார்க்கல. ஆனால் ஒருவேளை இவர்கள் இப்படி சொல்வதை ஆதரவுன்னு ஒருவேளை விஜய் புரிஞ்சுக்கிறாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். யார் அந்த அவர்கள் நமக்கு தெரியணும்ல. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் இந்த சம்பவத்தில் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சரியான இடத்தை கொடுக்குறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்ணுறோமா, கிரௌடை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள், 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் 5 பேர். வரிசையாக இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலையோட இந்த பேட்டி வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, அரசு பொதுவாகவே திமுக அரசு மக்கள் கூடுகிற இடங்கள் அல்லது மக்களோட நெரிசலை கண்ட்ரோல் செய்வதில் சில அவங்கள்ட்ட குறைபாடுகள் இருக்கு. இந்த ஏர் ஷோவில் இதே மாதிரி நடந்துச்சு, இந்த விஷயங்கள்ல அவங்க கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பைட்டை தொடர்ந்து நமக்கு இன்னொரு பேட்டி இருக்கு, அதை பார்த்தரலாம். தமிழ்நாடு பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தரலாம். விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை சொல்லிட்டு 7 மணி நேரம் காலதாமதமாக வந்திருக்காரு. 7 மணி நேரம் கழித்து வந்திருக்காரு. அதனால தான் இந்த விபத்து நடந்த காரணம். அங்கே தண்ணீர் கொடுக்கல, உணவு கொடுக்கல. அது மட்டுமல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க ஒரு விபத்து நடந்த பிறகு இருந்து கூட இருந்து எல்லாரும் பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் உதவிகளையும் செஞ்சுட்டு போனோம். ஆனால் விஜய் வந்து அதை செய்யவே இல்லை. ஒரு லீடருக்குள்ள குவாலிட்டியாக நடந்துருக்கு. இது அரசியல் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. போலீஸ் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையா? இதுக்கு முன்னால் முருகன் மாநாடு மதுரையில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் 5 லட்சம் பேர் இருந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட உள்ளே கிடையாது. இது முழுக்க காவல்துறையுடைய கோளாறு, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கவனக்குறைவு. விஜய்க்கு அட்வைஸ் சொல்லக்கூடியது என்ன, இனிமேலாவது பொதுமக்களுக்கு எப்படி கூட்டம் போடும்போது குறிப்பிட்ட டைமுக்கு போகணும், அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு பொருள்லாம் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இப்போ தான் கட்சியை தொடங்கியிருக்காரு. இதை கூட செய்ய முடியலன்னா நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறார்? நிச்சயமாக மக்கள் இந்த மாதிரி சம்பவங்களை விரும்பவே மாட்டாங்க. உச்சநீதிமன்றம் சிட்டிங் அமர்வு வந்து இதை விசாரிக்க வேண்டும், ஷூமோட்டோ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதுபடி நடக்கும்.
கௌதம், இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 விதமான டோன் இருக்கு. 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 28ஆம் தேதி அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும் வந்து விஜயின் பக்கமும் தப்பு இருக்குங்க, நீங்கள் தான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், நீங்கள் தான் பொறுப்பெடுத்துருக்கணும், கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் கூட்டத்தை, அதே நேரத்தில் அரசாங்க பக்கமும் தப்பு இருக்கு அப்படின்னு இந்த மொத்த சம்பவத்துக்கும் நான் கமிட்மெண்ட்டாக ஒரு கால் எடுக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடங்கள்ல யாரோ ஒருத்தர் அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னது யாருன்னு தெரியல. நமக்கு இதில் எழுதுகிற 2வது கேள்வி என்னங்கிறது பார்த்தரலாம். விஜயை வளைக்க முயல்கிறதா பாஜகங்கிற இந்த தலைப்பில் RDXக்கு எழுந்திருக்கிற 2வது கேள்வி, கரூர் துயரத்தில் விஜய் பக்கம் நின்ற கட்சிகள் எது? நீங்க பட்டியல் போடுங்க பார்ப்போம். நயினார் அண்ணாமலை சொன்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை ஆதரவுன்னு விஜய் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இதே மாதிரியான கட்சிகள் யார் யார்? இல்லை, இப்போது இந்த விஷயத்தில் நம்மளும் 2 நாளாக நீங்களும் ரஹ்மான் எல்லாருமே வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்திகள்லையும் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இதில் அந்த குற்றச்சாட்டு அதில் இருந்து தான் யாருக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு வருது அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து எங்களுக்கு ஹெல்ப் இல்லை, காவலர்கள் சரியாக அங்கே கொடுக்கப்படலை, இடத்தேர்வு இல்லைனா இடம் ஒதுக்கப்பட்டது இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தானே கட்சி கூட்டம் நடத்துறீங்க, நீங்கள் தானே மக்களை சந்திக்கிறீங்க, அப்போது அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் யாரை பார்க்க வராங்க? உங்களை பார்க்க வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்ய வேண்டியது யார்? மக்கள்கிட்ட எத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ எப்போ வந்து நிற்கிறீங்க? அப்போது உங்களுடைய கடமையை சரியாக செய்கிறதையே நீங்கள் ஒரு கடமை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்படின்ற இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு கருத்து என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, தாவேக்கா தரப்பில் இருந்தே குழந்தைகளும் பெண்களும் வராதிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களான நமக்கு அதை வந்து நம்ம பகுத்தாய வேணாமா? அந்த இடத்த குழந்தைய கூட்டு போகலாமா வேணாமா அப்படின்ற இந்த மாதிரி ஒரு 3 விதமான கருத்து முன்வைக்கப்படுது. இது வந்து பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. பல தரப்பில் இருந்தும் நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தா வரும், இல்லை செய்திகள் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த விஷயம்தான். இப்படி இருக்கப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னுமே உன்னிப்பாக கவனிக்கிறோம். நேற்று கூட வந்து விஜய் அவர்களுடைய அந்த வீடியோ வந்திருந்தது இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தலைவர்கள்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறோம். அப்போது ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு கட்சி சார்பில் இருந்தும் திமுக தலைமையில் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட கருத்து கேட்குறோம். அதே மாதிரி அதிமுக பாஜக அப்படின்னு தொலைபேசி வாயிலாக என்ன கருத்து அப்படின்றத கேட்குறப்போ தாவேக்கா என்ன சொல்லுது? எங்களுக்கு அரசானது உரிய பாதுகாப்பை வழங்கலை, தேவையான காவல்துறையினரை தரலை, அந்த இடத்துல அப்படி இருந்தது, தேவையான பாதுகாப்பு வசதிகளை அவங்க செய்யலை, எங்களுக்கான கைடன்ஸ் அந்த இதெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒத்த கருத்தை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளால் ஓகே இவங்கள தான் அவர் குறிப்பிடுறாரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் அதையும் கூட நம்ம நகர்றோம். இல்லை இவருக்கு தான் ஆதரவு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியும் அவங்க எந்த இடத்துலையும் தாவேக்கா அப்படின்னு குறிப்பிட்டு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்லையும் யாரும் வரல. தாவேக்கா அப்படின்னு ஆளும் தரப்பில் இருந்தும் எந்த இடத்துலையும் குற்றச்சாட்டை முன்வைக்கலை. திமுக தலைமையே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்தின் அடிப்படையில் யாருடைய குரலாக அந்த கருத்து இருக்கு அப்படின்றதுல நம்ம ஒரு பக்கத்துக்கு நகர வேண்டியதா இருக்கு. இல்ல, இந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்தே நல்லா கவனிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட தாவேக்கா பெர்மிஷன் கேட்கறாங்க. திமுக தாவேக்கா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. முழுக்க இந்த நிகழ்வு தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் அரசு. அப்போ அரசு தாவேக்காங்கும் போது ஒவ்வொரு கட்சியும் ஆளுங்கட்சியா இல்லாத கட்சிகளை தவிர எல்லா கட்சியும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசை குறை சொல்லுவாங்க. ஏன்னா அரசை குறை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ ஆப்வியஸா அவங்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தாவேக்கா அரசு இந்த இரு தரப்பில் அரசை குறை சொல்வதன் மூலமாக திமுகவை எதிர்ப்பதன் வாயிலாக நாம ஆளுங்கட்சியாக முடியும், ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்த முடியும்னு அதிமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், நாம் தமிழருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், பாமக மற்ற கட்சி திமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஏறக்குறைய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை, அரசியலா சொன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. விஜய் இந்த இடத்துல தனக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றின்னு சொல்றதன் மூலமா அரசுக்கு எதிராக நிற்கிற எல்லா அரசியல் கட்சிகள் பக்கமும் தாம் போய் நின்னுக்கிறாரு. இல்ல தாம் பக்கம் இவங்க எல்லாம் நிக்கிறதா ஒரு கருத்துருவாக்கத்தை பெர்செப்ஷனை ரெடி பண்றாரு. பட் நம்ம விஜய் யாருமே ஆதரிக்கலையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் திங்கக்கிழமை அந்த சம்பவம் நடக்குது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சென்னைக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சம்பவம் நடக்குது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட போறாங்க. பார்வையிட்டு வந்து திமுக அரசை பெரிய லெவல்ல விமர்சிக்க போறாங்க. இந்த அரசுல சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க அதை அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்கிறத பார்க்கலாம். மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லை. அதில் லேட்டர் ஆன் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் இப்போ எனக்கு சொல்றதுக்கு ஒன்று இல்லை. இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல.
அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க, நான் காதால கேட்டுக்கிட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. நீங்க நயினாரும் அண்ணாமலையும் சொல்லும்போது அரசினுடைய கவனக்குறைவுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை வந்து பயன்படுத்த மறுக்கிறாங்க. இப்போ பாஜக தலைவர்களுக்குள்ளேயே அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, நயினாருடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. இதற்கு பிறகுதான் எல்லா காட்சிகளும் மாற ஆரம்பிக்குது. அந்த கவர்மெண்ட் டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற மூன்றாவது பெருங்கேள்வி என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சம்பவம் நடந்தவுடன் ஒரு மாதிரியான டோன் எடுத்த பாஜக அரசை விமர்சிப்பதில் தற்போது மாறி இருக்கிறதா? ஏன் மாறி இருக்கு? இந்த மாறி இருக்காங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்ல. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அரசை விமர்சிக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிற போது ஓகே, இது ரொம்ப ஜெனியூனா டீல் பண்றாங்க போல நம்ம நினைச்சோம். ஆனால் பார்லிமெண்ட் அந்த எம்பிஸ் என்டிஏவோட எம்பிஸ் கமிட்டி கரூருக்கு வந்து அவர்கள் அந்த விசாரணை நடத்த விதத்தை பார்க்கிற போது இல்ல பாஜகவுக்கு ஒரு புது டோன் கிடைச்சிருக்கு. அந்த குழுவினுடைய தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமமாலினி அவர்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அவரை பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தோம். பட் நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆனதில் யார் ரெஸ்பான்சிபிள்? இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலோ அவள் எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே இருக்கிற உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்மளும் கேட்க போகிறோம். இல்லை, நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸாக இந்த இடத்துல நம்ம வந்து காயின் பண்ண விரும்புறது நல்லா கவனிச்சிங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய கால் என்ன கால் எடுக்கிறாங்கன்னா, உடனடியாக இந்த இடத்துல வந்து கவர்னன்ஸோட தப்பு, நிர்வாகம் இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதன் மூலம் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க வந்து காலையில் இறங்கி ஒரு நாள் கூட பிரச்சாரத்தை அந்த விசாரணையை அவங்க நடத்தலை. ஆனால் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவு என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அரசினுடைய நிர்வாக குறைபாடு, மாவட்ட நிர்வாகம் சரியாக ப்ராப்பராக இதை ஹேண்டில் பண்ணலை. இப்போ இந்த என்டிஏ குழு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அனுராக் தாக்கூர் இதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு படி வந்து மேலே போறார். என்ன சொல்றாரு, நான் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆட்களை, அரசு அதிகாரிகளை சம்மன் பண்றேன், வந்து என்கிட்ட ஆஜராகுங்க, நான் விசாரணை நடத்த போறேன். ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு மாவட்ட அரசு அதிகாரியை சம்மன் பண்ணணும்னா பொதுவாகவே பார்லிமெண்டரி கமிட்டிக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்கு. பார்லிமெண்டரி கமிட்டிங்கிறது வந்து ராஜ்யசபா லோக்சபால எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஒரு விசாரணை அமைப்பை அனுப்புவாங்க. ஆனா இங்க அனுப்பி இருக்கிறது பாஜகவுடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணி தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 41 பேர் இறந்து போனதுக்கு என்டிஏ ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டெல்லியில இருந்து அந்த பக்கம் தூரத்துல இருக்கிற மணிப்பூர்ல மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கும்பமேளா நடந்திருக்கு. இந்தியாவின் தலைநகரை சுற்றியும் வட இந்தியாவில் நடந்த பெரும்பாலான விபத்துகளின் போதும் எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு ஒன்றை பாஜக இப்படி அனுப்புனதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு இவங்க அனுப்புறாங்கன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஒன்னாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஹேமமாலினியோட? கண்டிப்பா அவங்க அந்த விஷயத்தை சொல்றப்பே நம்ம நேரலை எடுத்திருந்தோம். அதுல அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதே, இந்த நடந்த விபத்து இயல்பா நடந்ததா தெரியல. ஆமா, அந்த ஒரு வாதத்தை அவங்க சொல்றாங்க. என்னன்னா, போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிடைச்ச தகவல்கள், மக்கள் என்ன சொன்னாங்க, அதன் அடிப்படையில அவங்க ஒரு நடவடிக்கையோ இல்ல அறிக்கையோ வெளியாகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறப்போ, ஆனா அவங்க இந்த செய்தியாளர் சந்திப்புலயே அந்த டோன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லிட்டே போயிட்டாங்க. அவங்க ஒரு முன்முடிவுக்கே வந்துட்டாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, களத்தில் போய் அவங்க பேசினாங்க இல்லையா, மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத கேட்டாங்க. அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பா ஒரு இடத்துல வந்து அங்க இருந்தவர் சொல்றாரு, இப்படிதான் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சாரு, நான் கூட டைம்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் குறிப்பா ஒன்று சொல்றாரு. இங்க மாவட்ட செயலாளர்கள் இதுதான் சரியில்லை அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து அதை கன்வே பண்றாரு. கன்வே பண்ணோடனே அவர் சொல்றாரு, இல்ல தாவேக மாவட்ட செயலாளர்களுடைய அந்த
அந்த ஏற்பாடு அது சரியில்லை அப்படின்றாரு. அதை ஆனால் அவர் கன்வே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து தெரிவித்த கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக தானே அவங்க சொல்லியிருக்கணும். ஆடியன்ஸுக்கு இதை நீங்க சொன்னது தெளிவா புரியாம போயிடும். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விசாரிக்கிறாங்க, உள்ளூர் பகுதியாளர் வராரு, மாவட்ட செயலாளர்கள் வந்து சரியா செயல்படலைன்னு சொன்னதும் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி பேரை தான் நினைச்சிட்டார். செந்தில் பாலாஜி பேர் தான் குறை சொல்ல போறாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தாவேகா மாவட்ட செயலாளர்னு சொன்னோன்னே ஒரு பெரிய ஏமாற்றமா போய்விட்டது. ஆப்வியஸா நமக்கு தெரியும், கரூர் அரவக்குறிச்சியில தான் அண்ணாமலை அவர்கள் 2021 தேர்தலில் போட்டிட்டு தோற்றிருக்கிறார். அப்படிங்கிறனால ஆப்வியஸா அந்த கோபம் இருக்கிறதுக்கான என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க மக்கள் கிட்ட பேசின எல்லா கருத்துகளையும் வைத்து தானே ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ அந்த மாதிரி அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்யல அப்படின்றத மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே நேரத்தில் தாவேகா மீதும் குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்க ஏன் எடுக்கல, அதை ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது இங்க நீங்க எதை சொல்றீங்களோ அதை தாண்டி எதை தவிர்க்கிறீங்க அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பொதுவாகவே நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதில் இருக்குது அரசியல் அல்ல, நீங்கள் எதை பேசாமல் தவிர்க்கிறீர்களோ அதுல தான் தமிழ்நாட்டு அரசு. அந்த இடத்துல தான் நமக்கான சந்தேகம் வர சந்தேகம் இருக்குது. இந்த தருணத்துல தமிழிசை அவர்களுடைய பேட்டியிலே நீங்க 2-3 மாற்றங்களை எப்பா நம்ம அந்த கரூர்ல அந்த மருத்துவமனைக்கு வெளியில செய்தியாளர் சந்திக்கிற போது இது வந்து அரசியல் பேசுகிற விஷயம் அல்ல, நிவாரண நிதியை நீங்க வந்து கொஞ்சம் கூடுதலா வழங்கணும், இந்த விஷயங்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த முழு சம்பவத்திற்கும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு, இந்த மொத்த விஷயங்களுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணுங்கிற விஷயங்கள்லாம் முன் வச்சுட்டாங்க. இதுல நமக்கு எழுதுற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல சில நரேட்டிவ்ஸ் வந்து ரெடி ஆகுது. என்ன மாதிரி ரெடி ஆகுதுன்னா, மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து ஓப்பனா வந்து ஒரு வீடியோ வெளியிடுறார். அவருடைய யூடியூப் சேனலை வெளியிட்டிருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்க, அதனால ஒளிபரப்ப முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மோசமான சூழல், விஜய் இந்த மோசமான சூழலில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தஞ்சமடைய வேண்டும்ங்கிறார். எப்படி தப்புனா எங்க இருந்தாலும் தப்பு தானே, அது எப்படி அங்க தஞ்சமடைய? அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்கன்னு பொதுவாக காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க. நீங்க பாஜகவோட அந்த வாஷிங் மிஷின்ல எவ்வளவு பெரிய குற்றவாளிகளையும் உள்ள போட்டு வெளில எடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்துருவாங்க. இப்படி சொல்றது மூலமா அதுவும் உண்மை அப்படின்ற முதல்ல இது குற்றமானே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து குற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பன் டிக்ளரேஷன் விஜய்க்கு தற்போது 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒன்று, அவர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணும், இல்லைனா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை மையமா வச்சு நிறைய அரசியல் தமிழ்நாட்டில் ஓடுது. இந்த சம்பவத்தை ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்கல. தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு துணை நிற்கும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஸ்டாண்டை சொல்லிட்டாரு. பொதுவாகவே எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். அதனால இந்த கட்சி இந்த சம்பவத்தில் யார் மீதும் குறை கூறுவதற்கோ பழி போடுவதற்கோ நாங்கள் விரும்பலை அப்படின்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டையும் தாவேகா மேல முன்வைக்கல. சம்பவத்தை தாண்டி இதற்கு யார் பொறுப்பேற்கணுங்கிற கேள்வி மட்டும்தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜயனோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரே குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவன் கேட்கறது மூலமாக ஒரு சதி கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். ஆமா, இங்க வேற யாரோ தூண்டியிருக்காங்க, திமுக தான் இதை பண்ணியிருக்காங்க, திமுகவோட மாவட்ட செயலாளர் தான் பண்ணியிருக்காரு. ஓப்பனாக சொல்லலாம், நம்ம ஒன்றும் பெரிய ஓப்பன் சீக்ரெட். செந்தில் பாலாஜி மீது நேரடியாக குற்றம் சுமத்துறனாலும் சுற்றி அவங்க அதை தான் சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு புரிகிறது. இந்த சூழல்ல நீங்க வந்து தாவேகாவினுடைய கைதை விஜய் நேரடியாக அரசியல்படுத்தார். என் தொண்டர்களை நீங்க கைது பண்றீங்க, அவங்கள விட்டுருங்க, நான் இருக்கேன், வந்து என்ன கைது பண்ணுங்க அப்படிங்கிற டோன் வந்து டைரக்ட் சேலஞ்ச் டு டிஎம்கே. அப்ப என்னன்னா, மொத்த தமிழ்நாட்டிலும் திமுக அரசுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து முடிஞ்சா வந்து என்னை கைது பண்ணுங்க, நான் வந்து என் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு ஒரு வார டிக்ளேர் பண்றாரு. இந்த வார டிக்ளரேஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூத்திரங்கள் மாறுது. கூட்டணி கணக்குகள்ல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. பாஜகவினர் இங்க நெருங்கி வர்றாங்க. இது ரொம்ப ஸ்மெல் பண்ண முதல் ஆள் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு, அந்த கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் நமக்கு எழுதியிருக்கிற அடுத்த கேள்வி, இந்த குறிப்பிட்ட கரூர் சம்பவத்தை முன்வைத்து தாவேகா தலைவர் விஜயை நெருங்க முயற்சிக்கிறதா பாஜக? இதுக்கு ஏதாவது ஒரு சாலிட் ஸ்டேட்மெண்ட் வேணும். இந்த சாலிட் வீடியோவை வந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் என்ன சொன்னாருங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அது
அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். இப்போ இந்த சுயமா சிந்திக்க மறுக்கிறார் அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தவங்க இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட் யார் அப்படிங்கிற கேள்விக்கும் போது இது வந்து பாஜக, அதாவது பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெறுகிற போது வருத்தம் தெரிவிப்பாங்க, இதுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன், நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம், நம்ம சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக திமுக அரசுக்கு நேரடி சவால் விடுகிற விஜயனுடைய டோன் வந்து பாஜகவோட டோன்னு சொல்றார் திருமாவளவன். எப்படி பாக்குறீங்க? இல்ல நெல்சன், இப்போ நம்ம பார்த்தது இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தார், நேற்றைய தினம் அவருடைய வீடியோ வெளியாச்சுல, உடனே நம்ம அவரும் தொலைபேசி வாயிலாக நமக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. நாமளும் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் திருமாவளவன் அவர்கள்கிட்ட. அவர் சொல்கிற விஷயமே வந்து இந்த இடத்துல வீடியோ அவர் ஏன் பேசலை அப்படின்றது இது தொடர்ந்து இருந்த கேள்வி. அவர் ஏன் பேசலை அப்படின்றப்போ வந்து ஒரு வீடியோ வெளியாகுது அப்படின்றப்போ அந்த மக்கள் இப்போ வந்து இந்த துக்கம் யாருக்கு? தாவேக்காவுக்கு தானே. அப்போ அந்த தொனியில் அந்த வீடியோ வெளியாகி இருக்கணுமே தவிர இப்படி முதலமைச்சரை நேரடியாகவே அவர் குற்றம் சாட்டுகிறார், இது அவருக்கே நல்லதா அப்படின்றத நம்ம கிட்ட முதல்லையே அவர் கருத்தா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அவர் சொல்றப்போ நம்ம போனோலையும் அது பதிவாகி இருக்கும். என்னன்னா, இதற்கு பின்னாடி பாஜகவும் RSSம் இருக்கிறது, அதுல விஜய் உழல்கிறார், இந்த ஒரு ஆபத்துல அவர் சிக்கிடக்கூடாது அப்படின்றதையும் அவர் நம்ம கிட்ட முதல் கருத்தா அவர் பதிவு பண்ணது. அவர் வீடியோ வெளியானோடனே நம்ம போனோ பண்ணப்ப அதை பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் சொல்லும் பொழுதே இந்த கேள்வி நமக்கு எழுந்தது. எப்படி அவர் ஒரு வீடியோ சொல்றாரு, தனக்கு ஆதரவளித்த தலைவர்களுக்கு நன்றி அப்படின்லாம் சொல்றாரு. இதுல வந்து இந்த ஒரு பார்வையை நம்ம வைக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது தொடர்ந்து வந்து நம்ம பாஜக தரப்புல இருந்து தலைவர்கள் கிட்ட பேசுறோம், அதிமுக தரப்புல இருந்து நம்ம பேசணும். இதற்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதை நோக்கிய ஒரு சந்தேக பார்வையும் எழ துவங்கியது. இல்ல, நீங்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு அபிஷியலா கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, மெமரி சர்வீஸ் ரைட் 2021 நினைக்கிறேன், அவருடைய அப்பா சந்திரசேகர் கட்சி ஆரம்பிக்கிறார். சந்திரசேகர் கட்சி ஆரம்பிச்சு அது என்னுடைய கட்சியே அல்ல, எனக்கும் அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்கிற ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா? அந்த சம்பவங்கள், அதாவது அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக நிறைய பேருக்கிட்ட தாவேக்காவினுடைய விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. அதில் ஒருத்தர் ஆட்டர் குருமூர்த்தி. இந்த தகவல் வந்து நமக்கு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அந்த சம்பவத்தில் அந்த கட்சியினுடைய கட்டுமானம் நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கெடுத்தவர்கள் நமக்கு இதை சொல்கிறாங்க. இப்போ சமீபமாக இந்த சம்பவம் நடந்த பிறகு, கரூருக்கு சம்பவம் ஏற்பட்ட பிறகு, மக்களை பார்க்காம விஜய் மெட்ராஸ்க்கு வந்த பிறகு திரும்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தியோடு தாவேக்கா நிர்வாகிகள் சந்தித்து பேசினார்கள், ஆலோசனை நடத்தினார்கள், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி தரப்புல இருந்து நாங்கள் அவர்கள் சம்பவமே நடைபெறல, சந்திப்பே நடைபெறல அப்படின்னு. ஆனால் திமுக இதை எப்படி எதிர்கொண்டு இருக்குதுன்னா, சாந்தா நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, OPS அவர்கள் தியானம் நடக்கிற போது, தர்ம யுத்தத்தின் போது தியானம் நடக்கிற போது OPSக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தார்களோ அவர்கள் எழுதிய ஸ்கிரிப்டை போலவே இருக்கிறது இந்த நிகழ்வு அப்படின்னு. ஸோ நம்ம இந்த தனித்தனியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கும்போது அரசியலில் வந்து பொதுவாகவே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் வந்து தாவேக்காவை பாஜக நெருங்குகிறது அப்படிங்கும்போது இதுக்கு தாவேக்கா என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு ஒரு இடம் இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி இங்க யாருக்கு யாருடைய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற பொழுதே பொது வழியில என்ன பேசப்பட்டது, அதிமுக விஜய் இந்த காம்பினேஷன் வந்தது அப்படின்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம், அவங்க இளைஞர்கள் பலம், 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஆளும் கட்சி அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அறிவிக்கப்பட்ட பிறகு என்ன சொன்னாங்க, டிசம்பர் வாக்குல இந்த கூட்டணியானது முறியும், அதற்கு அப்புறமா அவர் வந்து அதிமுக தாவேக்கா இணையலாம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த 2-3 நாளா என்ன நடக்குது அப்படின்னா, NDA கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாரு, அதற்கான வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரியான பார்வைகள் பெரும்பாலும் இப்ப பேசப்படுது. அதுலயும் நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவங்களுடைய கருத்துகளுக்கு பின்பாக இதை வந்து இன்னுமே அவங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை. அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் பேசினா பரவாயில்ல,
தாவைக்கா தொண்டர்கள் கீழே என்ன எழுதுறாங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. கரூர் இந்த ஸ்டாம்ப் எடுக்க பிறகு, கரூர் நிகழ்வுக்கு பிறகு, நம்ம தாவக நிர்வாகிகள்லாம் கைது பண்ணுவாங்க போல, வதந்தி பரப்புனா இந்த மாதிரி போலீஸ் பிடிக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு பயம் வருகிறது. பயம்ங்கிறது வந்து அரசியல் ரீதியாக நாம் தனிமைப்பட்டு நிற்கிறோம், அரசியலில் நமக்கு கூட்டாளிகள் தேவைங்கிற இடத்துக்கு தாவைக்கா நிர்வாகிகள் அல்லது தாவைக்காவை சார்ந்திருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போது நீங்க சொன்ன கேட்ட கேள்வி, தாவைக்காவை பாஜக நெருங்குகிறது, தாவைக்கா நெருங்குகிறதான்னு ஒரு கேள்வி வரும்போதுதான் தாவைக்கா தரப்புல இருந்தே ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகுது. என்னன்னா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அடிப்படையில் அப்படி பார்க்கிற போது காங்கிரஸ் ஏன் வந்து தாவைக்காட்ட பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சூழல்ல தனக்கு இந்த திமுக அரசை இந்த சம்பவத்திற்கு பிறகு, கரூர் சம்பவத்திற்கு பிறகு எதிர்கொள்வதற்கு தாவைக்காவுக்கு நிச்சயமாக ஒரு பார்ட்னர் தேவை என்கிற முடிவு அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் வந்து சேர்ந்திருக்காங்க. நமக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தாவைக்கா நிச்சயமாக தனித்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போவதில்லை. நம்ம இங்க டிக்ளேர் பண்ணலாம். நம்ம சொல்லியிருக்கோம், மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, தனித்து சந்திக்க போவதில்லை அப்படின்னா. இல்ல, இந்த நேரத்தில் ஒரு தகவலே சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம இன்னும் உறுதிப்படுத்தல. எப்படி வந்த தகவல்கள் எல்லாம் நம்ம வச்சு பேசுறோமோ அதே மாதிரி காங்கிரஸ் தலைமை கிட்ட அவர் பேசினாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாச்சு இல்லையா. அதே மாதிரி பாஜகவின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் விஜய் கிட்ட பேச அணுகுனதாகவும், ஆனா அவர் தரப்புல ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றதும் வெளியாக. இப்ப நான் சொன்னேன், பாஜக தாவைக்காவை நெருங்குகிறது, ஆனா தாவைக்கா அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்கிறது நமக்கு தகவல் இல்லை. ஆனா ராகுல் காந்தி விஜயோட பேசினாரு அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தி நமக்கு இந்த காட்சிகளை பார்க்கிற போது தாவைக்கா நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க போவதில்லை. கரூர் சம்பவம் தமிழ்நாட்டின் எல்லா அரசியல் கால்குலேஷனையும் கலைத்து போட்டிருக்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம். நமக்கு ஆர்டிஎக்ஸ் டெய்லி ஷோ பண்ண போறோம், அரசியல் தேர்தல் அவங்க பேசத்தான் போறாங்க. எஸ் கௌதமி, இந்த ஒரு வாதத்துக்கே நம்ம நகர்வோமான்னு முன்னாடி நினைச்சதில்லை, நகர்ந்து இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஆமா, இரண்டாவது தலைப்புக்கு வந்தாச்சு. முன்ன இருந்தே விஜய் அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் டிவிகே டிஎம்கே அப்படின்ற ஒரு குரலை எழுப்பி தொண்டர்களுக்கும் பதில்ல வந்து டிவிகே அப்படின்னா அவங்க டிஎம்கே, இவங்க டிஎம். தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னா அதான் அவர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் குரல் ஒலித்தது. இந்த இடத்துல தான் அதிமுக எங்க நகர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்தே இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிருந்தே எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்துல 2வது இடத்துக்கு தான் போட்டி, அங்கதான் இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் போட்டி போடுறாரு, தாவைக்காவும் போட்டியிடுகிறது அப்படின்ற ஒரு பார்வையை முன்னெழுந்தது. அதை வைத்துதான் அடுத்த ஒரு விவாதத்தை நம்ம கட்டி எழுப்பி இருக்கிறோம். என்ன அப்படின்றத எஸ், இதற்கான தலைப்பா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, திமுக எதிர்ப்பில் பின்தங்கி விட்டதா, அதிமுக இடத்தை பிடிக்கிறதா தாவைக்கா அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பா இருக்கு. அதற்கான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். விஜய் கட்சி ஆரம்பித்து தனது முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தமிழகத்தில் அரசியல் போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என பிரகடனம் செய்தார். கிட்டத்தட்ட கட்சியின் கொள்கை போலவேதான் இதையும் தன்னுடைய எல்லா கூட்டங்கள் பிரச்சாரங்களிலும் தானும் சொல்லி தன் தொண்டர்களையும் சொல்ல வைத்தார். கடைசியாக அவர் வெளியிட்ட கரூர் தன்னிலை விளக்க வீடியோவிலும் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், என் தொண்டர்களை விட்டுவிடுங்கள் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட ஒரு சவாலே விட்டிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் காலம் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி காலம் வரைக்கும் அதிமுக என்ற கட்சியின் முக்கிய நோக்கமே திமுகவின் தீவிர எதிர்ப்புதான். திமுகவை எதிர்ப்பதே அதிமுகவின் முதல் இலக்கு என்ற அடிப்படையில் தான் அதிமுக இதுவரையிலும் பயணித்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி குழப்பங்கள் என திமுக எதிர்ப்பில் அதிமுக பின்தங்கி இருப்பதால் அந்த இடத்துக்கு விஜய் தனது தாவேகாவை நகர்த்துகிறாரா என்ற கேள்விக்கு விடை தேடி விவாதிக்கிறது இந்த RDX. தொடர்ந்து கடந்த வாரங்கள்ல நம்ம இந்த அதிமுக போறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, விஜய் வளைக்கிறதா பாஜக அப்படின்னு. தாவேகாவினுடைய அரசியல் ஆலோசகர் ஆதவ் அர்ஜுனா டெல்லி புறப்பட்டு இருக்கிறார். எதுக்கு நினைக்கிறீங்க? பக்கத்துல ஆக்ரால போய் தாஜ்மஹாலை பாக்குறதுக்கா? இல்ல, ஒரு தகவல் வந்த தகவலை சொன்னேன். என்ன தகவல் முழுசா சொல்லிருக்கேன். டெல்லி புறப்பட்டு போறார், டெல்லி போறார் அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு சொல்லி. கரூருக்கு இதுவரைக்கும் யாரும் செல்லல, ஆனா டெல்லிக்கு போறாங்க அப்படின்றத நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா சம்பவத்துக்கு பிறகு கரூருக்கு செல்லாமல் தாவேகாவோட நிர்வாகிகள் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள். ரொம்ப முக்கியமா நம்ம RDXல பதிவு பண்ண வேண்டிய ஒன்று. எஸ் கௌதமி, ப்ரொசீட்.
எஸ், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது அதிமுக தாவைக்கா. இதே மாதிரி போன வாரம் ஃபுல்லாக நம்ம பேசிட்டு இருந்தது அதிமுக பாஜக, இந்த மாதிரி தான் நம்மளுடைய விவாதங்கள் அமைந்திருந்தது. ஆனால் இந்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து, அதாவது தவிர்க்க முடியாத காரணம் கரூரில் அவ்வளவு உயிரிழப்புகள், இதில் வந்து அரசியல் பேசக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னாலும் சுற்றி சுற்றி அதில் தான் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துகள் இருக்கிறது. தவிர்க்க முடியாத இடத்துல நாமளுமே அதை பேசுகிறோம் இன்னைக்கு. இந்த இடத்துல அடுத்ததாக ஒரு கேள்வி எழும் பொழுது என்னன்னா, அதிமுக இந்த இடத்துல அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, இதையெல்லாம் தாண்டி கடந்த காலத்தில் நம்ம பேசுறது என்னவா இருந்தது அப்படின்னா, உட்கட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அதிமுக தொடர்ந்து, அதாவது தங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை எந்த அளவிற்கு வீரியத்தோடு எதிர்க்க வேண்டுமோ, ஆனால் அதை செய்வதை விட உட்கட்சியில் என்ன பிரச்சனை, டெல்லிக்கு போய் என்ன பேசிட்டு வராங்க, கூட்டணிக்குள்ளாக நடைபெறக்கூடிய விவகாரங்கள், இதனை தாண்டி வெளியிருந்து என்ன பிரஷர் வருது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்கவங்களை சமாளிக்கிறத விட தங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கவங்களே சமாளிக்கிறாரு, அதை தான் நம்ம விவாதமாகவே எடுத்து இதில் யாருக்கு பின்னடைவு, யார் கூட்டணியை வலுப்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் தொடர்ச்சியாக நாமளே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வார கிழமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இந்த துயர சம்பவம் அதை தவிர்க்கிறதுக்கு இல்லை, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னாலும் அதையும் தாண்டி பேச வேண்டிய கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தி. இந்த சம்பவம், துயர சம்பவம் நடந்தது ஒரு அரசியல் தான். அரசியல் காரணங்களுக்காக அரசியலை மையப்படுத்தி யாருடைய அரசியலை யாரோ எதிர்த்து என்னுடைய அரசியலை நிலைப்படுத்தணும்னு தான் நடந்த சம்பவம் தான். இதில் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. எஸ், அந்த விஷயத்தில் நம்ம பேசுகிறப்போ இந்த வாரமே களம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, திமுக தாவைக்கா இவங்க தரப்புல, திமுக தரப்புல இருந்தோ இல்ல அரசு தலைமை தரப்புல இருந்தோ தாவைக்காவை எந்த இடத்துலையும் குறிப்பாக அவங்க குறிப்பிட்டு பேசவே இல்லை. குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எந்த தொண்டர்களுடைய உயிரிழப்பையும் அந்த தலைவன் விரும்ப மாட்டான் அப்படின்ற டோன்ல தான் அந்த பக்கத்துல இருந்து வந்த அறிக்கைகளும் வீடியோவும் இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்திருக்கோம் அப்படின்னா, தாவேக்கா வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த கட்சி தலைவர் சொல்லும் பொழுது முதலமைச்சர் அப்படின்றத குறிப்பிட்டு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்றதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து, அதாவது நீங்க ரொம்ப அதை வந்து உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. ஸ்டாலின் அங்கிள்ங்கிற ஃப்ரேஸ்ல இருந்து சிஎம் சார்னு அவர் மாறிட்டார். நீங்க முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணா சொல்லலாம். சிஎம் சார்னு சொல்லும்போது தாவேக்கா தலைவர் விஜய் சொன்னதுங்கிறாரு, எல்லாருக்கும் புரியுங்கிறனால. ஆமா, அதையும் தாண்டி அந்த வீடியோல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா வந்து சிஎம் சார்னே சொல்லி அவர் வந்து என்னன்றதையும் குறிப்பிட்டு பேசி இருக்கிறாரு. இதனை தாண்டி களத்துல திமுக தாவைக்கா அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலமாகவும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத தாண்டி அப்போ அதிமுக என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம நகர வேண்டி இருக்கிறது. நம்ம பிரேக்குக்கு முன்னாடியே பேசியிருந்தோம், அதிமுக இடத்தை பிடிக்கிறதா தாவைக்கா அப்படின்னா, அப்போ அதிமுக எங்க வந்து பின்தங்கினாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துல ஆர்டிஎக்ஸிற்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். திமுகவை எதிர்ப்பதில் பின்தங்கி விட்டதா அதிமுக அப்படின்றதா நமக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பதில் மட்டும்தான் பின்தங்கி இருக்கா அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவினுடைய செயல்பாடு அப்படி இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த சில நாட்களாக அவர்கள் செய்யக்கூடியது தொண்டர்கள் மத்தியிலேயே தலைமை மீதான ஒரு தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்ற பார்வையிலேயே அதிமுக தலைமையாகவே பின்தங்கி விட்டாங்களா அப்படின்றதே நம்ம பார்க்கணும். ஏன்னா டெல்லி சென்றப்போ அவர் பேசினது ஒரு எழுச்சியான ஒரு தலைவராக அவர் பேசியிருந்தார் அப்படின்னு நாம் பார்க்கப்பட்டப்போ, வந்ததுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ்லாம் என்னவா இருக்குது அப்படின்றப்போ அந்த கேள்வியை நமக்கு எழுப்பியிருக்கு. அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பில் பின்தங்கி விட்டதா அப்படின்றதையும் இருக்கு. ஒன்னொன்னா போடுற பாலை வாங்கி எனக்கு போட்ட பாலின் வீசுறாரோ அப்படின்ற இடத்துக்கு நகர வேண்டியிருக்கு. முக்கியமாக நான் கேட்க நினைக்கிறது, அதாவது தமிழக அரசின் தலைவரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். கரூர் துயர சம்பவம், அதில் இருந்தே நான் இன்னும் வெளியே வரலை, இதில் அரசியலாக்காதீங்க, அதையும் தாண்டி தொண்டர்கள் இறப்பை வந்து யாருமே எந்த தலைவரும் விரும்ப மாட்டாரு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு சில பேரை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வீடியோ பார்த்தப்போ யாருக்கு சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருந்தது. உங்களுடைய பார்வை அப்போ என்னவா இருந்தது? ஆப்வியஸா சமூக வலைத்தளங்களில் தாவைக்கா ஆட்கள் வந்து இது வந்து சதி கோட்பாடு, யாரோ வீசினாங்க, அங்கே போட்டாங்க, நிறைய வன்முறை காட்சிகளை வீடியோக்கள்லாம் போட்டு இங்கே தமிழ்நாட்டில் என்னமோ நடந்துருச்சு, வாங்க 3ஆம் உலகப் போருக்கு போவோம்லாம் கூப்பிட்டாங்க. முதலமைச்சரோட வீடியோ வதந்திகளை பரப்பி கொண்டிருப்பதாக போலீஸாரால் கைது யாரை பண்ணாங்க? தாவைக்கா ஆட்களை கைது பண்ணாங்க. வதந்திகளை பரப்பு நாட்கள் அவங்கிறனால அது தாவைக்காவை நோக்கி சொல்லப்பட்டது நான் பார்க்குறேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. அப்ப நான் நினைச்சதுலயே தப்பு இல்ல. இப்படித்தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அது வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்றத படிச்சோன்னா நான் ஏன் இந்த கேள்விக்கு நகர்றோன்றது நமக்கு புரியும். அந்த ட்வீட் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்ப அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள போட்டோ ஷூட் வீடியோவை சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து, அதே சமயம் மக்களோட சந்தேகங்களை நான் பதிவு செஞ்சேன். மக்களோட சந்தேகங்களை அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்க திராணி இல்லாமல் அவர் எழுப்பியிருந்த கேள்விக்கு சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரப்பியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே, அது அவதூறா? உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? கள்ளக்குறிச்சியில உங்களோட ஆட்சியினுடைய அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணியே MK ஸ்டாலின் அவர்களே அவருடைய ஐடியா டேக் பண்ணியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களை தொடர்ந்து வருது. அதை பார்க்குறப்போ மக்களுக்கே இது ஒரு தலைபட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னன்னு மக்களுக்கு உண்மை நிலை தெரிய CBI விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்களே. மக்கள் துயரத்தில் இருக்காங்க, இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீங்க. ஒரு விரிவான அறிக்கை. இன்னும் என்னென்ன நெல்சன், பல தருணங்களில் இவங்க தரப்புல இருந்து ஏதோ கருத்துகளோ இல்லை அமைச்சர்களோ சொல்கிறப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, தாவேக தரப்புல இருந்து இதுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்களுடைய வாதத்தை எப்படி முன்வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் குரல் வரது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து வரும், இல்லைன்னா பாஜக தரப்புல இருந்து வருது. இந்த ஒட்டுமொத்தமான விஷயங்கள் தான் ஆரம்பத்தில் நம்ம முதல்ல பேசின இதுக்கே வித்துட்டு சென்றது. அதையும் தாண்டி ஒரு எதிர்க்கட்சியாக அதாவது தொடர்ந்து திமுக அதிமுகன்னு இருந்த களம் மாறும் பொழுது இந்த தேவையும் அதிமுகவுக்கு ஏற்பட்டுருச்சோ அப்படின்ற பார்வை நமக்கு எழுதல. இல்ல, நீங்க அந்த லைன் ஒன்று படிச்சீங்களா? தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் யாரும் அரசியல் செய்யவில்லைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சிகள் யாரும் அரசியல் பண்ணல. முதலமைச்சர் நீங்க என்ன கைது பண்றதுன்னா கைது பண்ணுங்கன்னு எப்போது தாவேக தலைவர் சொன்னாரோ அதான் அரசியல். எதிர்க்கட்சிகள் யாரும் அரசியல் பண்ணலன்னு சொல்றாரு. தாவேக தலைவர் அதை பண்ணிட்டாருங்கிறனால ஆபியஸா தாவேக எதிர்க்கட்சி இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஒரு இந்த இடத்துல தாவேகாவை நோக்கி முதலமைச்சர் கேட்ட கேள்வி வதந்திகளை பரப்பாதீர்கள்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் உள்ள வந்து ஒரு பதில் சொல்றாரு, எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணலப்பான்னு. ஆனா அரசியல் பண்ணலன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற நேரத்தில் CM சார் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த டோனே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான அரசியல் நடந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவங்க தான் எதிர்கட்சி. சட்டமன்ற எதிர்கட்சி என்பது வேறு, மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சிங்கிறது வேறு. அதிமுக தற்போது சட்டமன்ற எதிர்கட்சி. மக்கள் மன்றத்தில் திமுகவை யார் விமர்சிக்கிறார்கள், யார் வெறுக்கிறார்கள், திமுக ஆட்சி விட்டார்களோன்னு யார் நினைக்கிறாங்கும் போது இயல்பாகவே அதிமுக இடத்திற்கு தாவேகா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சூழல் நமக்கு அப்படி புரியுதோன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தினசரி அதிமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை, ஒரு எதிர்ப்பு, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு வீடியோல நேரடியான குற்றச்சாட்டு மூலமா அவர் அந்த இடத்துல ஒரு காரணம் நான் என்ன சொல்றேன்னா, தொடர் தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, தன்னுடைய சொந்த கட்சியை வலிமைப்படுத்தணும். சொந்த கட்சி வலிமையே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம RDX தலைப்புகள்லேயே ஒரு 10 தலைப்புல 4 தலைப்பு அதிமுக ஒருங்கிணையணும். அப்ப கேள்வி என்னன்னா, அதிமுக ஒருங்கிணையலைங்கிறதே திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பேசுபொருளாயிட்டே இருக்கு. 2வது, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை கட்ட தவறி விட்டது. அப்ப இங்க என்ன சிக்கல்னா, அதிமுகவுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக திமுகவை விமர்சிக்கிறத விட தான் வலிமையா இருக்கணும்னு நிரூபிக்க வேண்டிய வேலை இருக்கு, தான் ஒரு பலமான கூட்டணியை கட்ட வேண்டிய தேவை இருக்கு. இந்த 2ஐயும் செய்வதற்கே எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் போதலைங்கிறனால ஸ்டாலின் ஆட்சி எதிர்க்கிறதுல அவர் கொஞ்சம் மெதுவா போறாரு. கரூர் சம்பவம் என்ன பண்ணிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி சைக்கிள்ல போகிற போது விஜய் வந்து ஸ்கூட்டர்ல, அதுவும் ஒரு 500cc ஸ்கூட்டர்ல வேகம் போறார். இந்த இடம் தான் மக்களுக்கு சந்தேகத்தை வருகிறது. திமுகவை எதிர்க்கிற புள்ளியில் அதிமுகவை விட கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகாவை நோக்கி விஜய் நகர்த்துகிறாரோ அப்படின்னா ஒரு டவுட். ஆனா களத்துல தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வந்து அதிமுக இருந்தா வருது. இன்னைக்கு கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய செய்தி நிகழ்த்தி திமுக அதிமுக பதில் சொல்லுது.
அதிமுக திமுகவை கேள்வி கேட்குது ஆனா இயல்பா மக்கள் மன்றத்தில் என்ன நடக்குது நான் சொல்றேன். ஓகே, ஆனா இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புக்குமே வந்து அதிமுக தான் பதில் சொல்லியிருந்தது. ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கீங்க, ஆனா இருந்தாலும் எதுக்கு தொடர்ச்சி எத்தனை செய்தியாளர் சந்திப்பு, ஏன் பதட்டம் அப்படின்ற கேள்வி அவங்க தான் எழுப்பியிருந்தாங்க. இந்த தருணத்துல அதாவது அதிமுக எங்க பின்தங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிற நேரத்துல தாவேகா எந்த இடத்துல அவங்க ஃபாஸ்டன் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த இடத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த தருணத்துல RDXனுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறப்போ The big question 2 is திமுக எதிர்ப்புல அதிமுகவை முந்தினாரா விஜய் அப்படின்றதா. ஆனா நீங்க பாருங்க முந்துகிறாரான்னு கூட அது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. முந்தினாரா விஜய்னு பாஸ்டன் நெல்சன் போன தடவை நீங்க தான் சொன்னீங்க அவர் பேசினதுலயே அவர் ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவராக தொனியில தான் பேசியிருக்காரு அப்படின்னு. அப்ப இப்படிதானே நம்ம கேள்வியை கட்டமைச்சு அதை பேச வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க. இல்ல இப்ப திமுக எதிர்ப்பு இயல்பாகவே திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில அதிமுகவை விட தாவேக்கா வந்து ஷார்பன் பண்றாங்க. எனக்கு என்னன்னா இந்த ஷார்பன் 2 பேரும் ஒன்னாகிறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறதா அப்படிங்கிற நமக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு. இப்பவே தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து அதிமுக கூட சேரலாம்னு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒரு கூட்டணி வேணும்னு நம்ம முதல் தலைப்பு தான். பாஜக தாவேக்காவை நெருங்குகிறதுனா பாஜகவோட பார்ட்னர் அதிமுகவும் தாவேக்காவை நெருங்கும். கரூர் போய்விட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை பற்றி பேசுகிற போது ரொம்ப மென்மையா பேசுறாரு. அவர் என்ன மனநிலை இருப்பாரு இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அவர் அவ்வளோ கடுமையா தாவேக்கா விமர்சிச்சிருந்தாரா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஏன்னா அந்த சந்தேகம் நமக்கு இருந்துட்டே இருந்தது இல்லையா. டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருந்தது காரணம் அதே தான். இன்னொன்று அதிமுக பாதையை ஃபாலோ பண்ணி தான் தாவேக்கா வருது அப்படின்றது அவங்க கூட்டம் அறிவிக்கும் பொழுதோ இல்லை தாவேக்கா தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் பொழுதோ அவர் பேசும் தொனி எல்லாமே வந்து நமக்கும் அந்த கேள்வி எழுப்பியிருந்தது. இன்னும் குறிப்பாக அதிமுகவின் தலைவர்களாக திமுக எதிர்ப்பை இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எப்படி கையாண்டார்களோ அதே பாணியில விஜய் அவர்கள் கையாளுகிறாரா அப்படின்ற கேள்வியுமே நம்ம பேசி இருக்கிறோம். இந்த தருணத்தை தொடர்ந்து அவருடைய அந்த பேச்சு தோணி இந்த சம்பவம் இது எல்லாமே களத்த திமுக அதாவது டிஎம்கே டிவிகே அப்படின்னு மாத்தி இருக்குதா அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்கும் எல்லதானே செய்யும். பொதுவாக தேசிய கட்சிகளுக்கு ஒரு பொதுவாக சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வருகிற போது அந்த கட்சிகளை யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருகிற போது தேசிய கட்சிகளுக்கு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக காங்கிரஸ் இருவருமே தாவேக்காவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு நினைக்கிறாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய இணக்கம் இருந்தது. இந்தியா மற்ற மாநிலங்களில் ஆளுங்கட்சியை ஷார்ப்பாக எதிர்க்கிற ஒரு கட்சியை பாஜக தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன சிக்கல்னா பாஜகவை கொள்கை எதிரன்னு விஜய் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பாஜகவோடு போவதற்கு அவருக்கு சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அதிமுகவை விமர்சித்த டோனை பார்க்கிற போது அவ்வளோ மென்மையாக தான் விமர்சிச்சிருக்கிறாரு. எடப்பாடியும் தாவேக்கா தலைவர் விஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம RDX உணருது. பட் இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் பாலிடிக்ஸில் வந்து இன்னும் 6 மாதங்கிறது ரொம்ப பெரிய காலம், நிறைய காட்சிகள் மாறலாம். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 2 கூட்டணிகளிலுமே சில கட்சிகள் நகர தொடங்கி இருக்கின்றன அப்படிங்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. தாவேக்காவை பாஜக நெருங்குவதும் திமுகவுக்கு எதிர்கட்சியான அதிமுக இடத்துக்கு தாவேக்கா நகரதும் தவிர்க்க முடியாத தலைப்புகளாக இன்னைக்கு இருந்திருக்கின்றன. இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம பேசுகிறப்போ தாவேக்கா வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்றத தங்களுடைய அரசியல் மாநாடு துவங்கினதுல இருந்தே தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னா எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்ற திமுக எதிர்ப்பில் உருவான அதிமுக அதே பாணியில தான் வந்து இவங்களுடைய ஆரம்பமே இருந்தது. தொடர்ந்து அதையே முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்றத தான் இது அதிமுகவுக்கு முதல்ல பாதிப்பை தாவேக்கா ஏற்படுத்தும் அப்படின்ற வாதத்தையும் நம்ம முன் வச்சிருந்தோம். சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த நிலைப்பாடு மாறலாம், காட்சிகள் மாறலாம். இதனை தொடர்ந்து எப்படி நகரும் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்து அரசியல் களத்தில் இந்த அரசியல் வந்து எப்படி நகரும் அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த நிகழ்ச்சி நம்ம இங்கே நிறைவு செய்யலாம். கௌதமி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய தகவல் கோணங்களை முன் வச்சிருக்காங்க. அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.